ஹாய், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் என்ன டிஃபன்னா, எங்கள் பாப்பா இன்னைக்கு நூடுல்ஸ் கேட்டா. அதனால நூடுல்ஸ் வைப்போம். அந்த எங்கள் ஊரில் மழை ஜோருன்னு பெய்யுது. மழை நல்லா கிளைமேட் நல்லா இருக்கு, மழை பெஞ்சிட்டே இருக்கு. நூடுல்ஸ் வைப்போம். வாங்க எப்படி என்னென்ன போட்டு செய்யலான்றது பார்க்கலாம். முதல்ல நூடுல்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். தேவையான பொருட்கள் கடையில் வாங்க வேண்டியது. நான் எப்பயுமே பாப்பாங்களுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுத்துருவேன். அதனால நூடுல்ஸு, வெங்காயம், கேரட், பீன்ஸ், கோஸ், தக்காளி இது மட்டும் நல்லா பெருசாக நறுக்கி வச்சுக்கணும். அப்புறம் மேகி மசாலா, முட்டை வேணுங்கிறவங்க முட்டை போட்டுக்கலாம். நான் 3 முட்டை எடுத்துருக்கேன். அவ்வளோதான். இதை வச்சுயே நூடுல்ஸ் வைக்கிறேன். வாங்க எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தண்ணி காயுது. நூடுல்ஸ் முதல்ல வேக வச்சு எடுத்துக்கணும். வாங்க அவ்வளோதான், தண்ணி காய் வச்சு நூடுல்ஸை போடலாம். போட்டோம் உப்பு போட்டுக்கோங்க. நூடுல்ஸ் நல்லா கல்லுப்பு போட்டு நல்லா மூடுற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் வெந்தாலும் நூடுல்ஸ் ரெடி ஆயிடும். நான் எப்பயுமே பசங்களுக்கு வீட்டில் நூடுல்ஸ் தான் கொடுத்துருவேன். அதே கடையில் வாங்கி தரேன், வீட்டிலே செஞ்சு. இதுலேயே சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கனை பொதுசாக கட் பண்ணி சிக்கன் 65 செஞ்சு வச்சுக்கிட்டு இந்த நூடுல்ஸ் சேர்க்கும்போது போட்டால் கடையில் வாங்குற நூடுல்ஸ் இதே இருக்கும். கடையில் வாங்குறது பதில் எப்பவுமே நான் வீட்டில் தான் செஞ்சு கொடுப்பேன் பசங்களுக்கு. இப்போ நூடுல்ஸ் ஒரு சைடு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம முட்டையை வறுத்து வச்சிடலாம். ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். என்னது ஜாலியா? சரி சரி அம்மா சரி போய் விளையாடுங்க. அம்மா சமைச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புங்க. போயிட்டு எல்லாம் குளிச்சுட்டு அது நூடுல்ஸ் போடுற மசாலா போய் ஸ்கூலுக்கு கிளம்புங்க. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இது முட்டையை உடச்சி வச்சிடலாம். அவ்வளோதான், இந்த மசாலா வேகட்டும். முட்டை கொஞ்சம் அப்படியே பொரியட்டும். முட்டையெல்லாம் கொஞ்சம் பெருசாக பொரியட்டும். ஸ்லோவிலே வச்சு அதுக்காம லேசாக பொரிச்செடுத்தா போயிடும். இன்னும் நூடுல்ஸ் வேகணும். அது ஒரு 10 நிமிஷம் ஆகுது. உப்பு போட்டு லைட்டாக வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் எல்லாப்பட ஊற்றிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒன்று ஒட்டி ரொம்ப குறையாமல் இருக்கும். நூடுல்ஸ் போடும்போது அந்த தண்ணியில் உப்பு லைட்டாக 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா குறையாது. ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு நூடுல்ஸ் வேக வைக்க போகும்போது குழஞ்சி போயிடும்.
ஆனால் இப்போ வைக்க போகும்போது இந்த மாதிரி செஞ்சால் குறையாது. நூடுல்ஸ் குறையாம உதிரி உதிரியாக ஒரு கடையில் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு பெரிய பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கும் மத்தியானம் நூடுல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவள் தான் நூடுல்ஸ் கேட்டு நூடுல்ஸ், அதனால இன்னைக்கு சாப்பாடு செய்யலை. இந்த காலையில் நூடுல்ஸ்னால வீடியோ எடுக்கிறேன். அப்புறம் எங்களுக்கு மத்தியானமே ஏதாவது சமைச்சிக்க வேண்டியதுதான். சாப்பாடு ஒரு கிளாஸ் குக்கரில் வச்சிட வேண்டியதுதான். லைட்டாக எண்ணெயை ஊற்றி இப்படி தனியாக பரட்டி போட்டால் கொஞ்சம் உதிரி உதிரியாக வந்துட்டா சாப்பிடவும் நல்லா இருக்கும். லைட்டாக அந்த முட்டைக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். லைட்டாக சால்ட்டு போட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டா போதும். முட்டைக்கு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். முட்டையை லேசாக கலக்கி வச்சு விட்டு அந்த முட்டை அப்படின்னு நூடுல்ஸ் ஒரு பக்கம் வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது கிளீனாக முட்டையை வறுத்து வச்சாச்சு. நூடுல்ஸ் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஏன்னா அது சரி நல்லா வேக வச்சு எடுக்கணும். சரியா வேக வைக்காம எடுத்துட்டா ஒரு மாதிரி விரைச்சிக்கும், கல்லு மாதிரி ஆயிடும். சாப்பிடவே முடியாது, வேஸ்ட் ஆயிடும். நல்லா கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நல்லா வேக வச்சு எடுத்தா நல்லா இருக்கும். நூடுல்ஸ் சாப்பிட்டா இப்போ நூடுல்ஸை நல்லா வேக வச்சு தண்ணி வடித்து வச்சிட்டேன். தண்ணி நல்லா பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா வடித்து வச்சிட்டேன் தண்ணியை பூரா. இப்போ நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். வடக்கல் அடுப்பு பற்ற வச்சு வடக்கல் வச்சாச்சு. இந்த வடக்கல் இருக்கிற தண்ணி போயிட்டோம். இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெயை ஊற்றினதும் வெங்காயம் போடணும். ஃபஸ்ட்டு வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, கோஸு, குடமிளகா கிடைக்கல, அதனால போடலை. குடமிளகா இருந்தால் அது போட்டுக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். குடமிளகா போட்டால் இன்னும் கடையில் கொடுக்குறதே நூடுல்ஸ் தான். இன்னைக்கு மழை பெய்யறதுனால வெளியே போய் குடமிளகா வாங்க போக முடியல. அதனால இருந்த காயை மட்டும் முடிச்சிருக்கோம். தக்காளி கொஞ்சம் காய் வளர்ந்தது தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 3 குட்டி குட்டி தக்காளி, 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். போதும். இது தக்காளி போட்டு செய்யலாம், போடாமே செய்யலாம். போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால நல்லா பழமாக பார்த்து ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். காய் வேகிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக. காய் ரொம்ப நேரம் வேக வேண்டியதில் ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். மூடி வச்சோன்னா சீக்கிரம் வெந்துடும் காய்.
கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடும். இல்லைன்னா பூரா பச்சை பச்சையாக காய்கறினா வேகலைன்னு தூக்கியில் போட்டுருவாங்க. அதனால ஒரு 10 நிமிஷம் வேக வைப்பேன் மூடி வச்சு. இதுக்கு நம்ம நூடுல்ஸ் மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதும், சீக்கிரம் செஞ்சிடலாம். இதில் நான் ஒரு தடவை சிக்கன் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன், சூப்பராக இருக்கும். சிக்கனு, குடமிளகா இதெல்லாம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இன்னொரு நாள் சிக்கன் போட்டு செஞ்சு காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குது. சிக்கனை பொரித்து, சிக்கனை பெருசாகவும் பொரித்து அப்படியே குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கலாம். இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணியே வறுத்தெடுத்து அப்படியே போடலாம். இல்லை இறக்க போகும்போது போட்டு நல்லா கிண்டி இறக்குனா சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளியை போட்டுருவாங்க கொஞ்சம் வாங்கிட்டு. ஏன்னா தக்காளியும் நல்லா அந்த சாறு புளிப்புத்தன்மையில் இடத்துல இறங்கணும், அதனால் தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி வேகட்டும், கொஞ்சம் மூடிக்கலாம் ஒரு 10 நிமிஷம். அப்படியே நான் என்னென்ன மசாலா எடுத்து வச்சுருக்கேன்னா, கடையில் விற்கணும் மேகி மசாலா பாக்கெட் 10 ரூபான்னு, அது நல்லா இருக்கும். இதுவும் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் லைட்டாக சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் மசாலா கொஞ்சம், இது மட்டும் போட்டால் போதும், சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் ஃப்ரைட் ரைஸும் செய்யலாம். சாப்பாடுலையும் வெள்ளை சாப்பாடு வடித்து, ஒரு நாள் சாப்பாடு மீண்டு போகும் வீட்டில், வெள்ளை சாப்பாடு யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா அந்த சாப்பாடையும் இதே மாதிரி காய்கறி முட்டை வச்சு, இதே மாதிரி மசாலாலாம் கொஞ்சம் சிக்கன் மசாலா, தனி மிளகாத்தூள், மேகி மசாலா எல்லாம் கொஞ்சம் போட்டு இதே மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பாடை போட்டு வதக்கி கொடுத்தா போதும் பசங்களுக்கு. பழைய சாப்பாடு மீண்டு போச்சு யாரும் தொட மாட்டேங்கிறாங்கன்னா அப்படி செஞ்சு கொடுத்தா போதும், எவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் அது காலி ஆகிடும். ஏன்னா சாப்பாடு, குழம்பு, ரசங்கும் போது வேணாம் பண்ண பிள்ளைங்க. இதே வீட்டில் எல்லாருமே, என் ஹஸ்பண்ட் கூட அப்படிதான், இதே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. லைட்டாக காய்கறியெல்லாம் வேகட்டும், அப்படி மசாலா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ காயெல்லாம் வதங்கிருச்சு நல்லா. இப்போ மசாலா போடலாம். மேகி மசாலா ஒரு பாக்கெட் அப்படியே போட்டேன் 10 ரூபாய்க்கு. தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு, அது ஒரு 1/2 டீஸ்பூன் போடணும். தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு. சிக்கன் மசாலா நிறைய போட வேண்டியது, லைட்டாக வாசனை கொடுக்கணும். அது ஒரு லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும், நிறைய வேண்டாம். இதை நல்லா வதக்கிட்டு முட்டை எப்படி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அதே இது கூட சேர்த்துக்கலாம். அப்போதான் முட்டையில் லைட்டாக காரம் இருக்கும். முட்டையில் லைட்டாக காரம் இருக்குதுல்ல, அதனால அதே இது வந்து நல்லா கலக்கிடலாம்.
ஏன்னா இது கொஞ்சம் லைட்டா எல்லோ நிறைய ஊற்றணும்னா நல்லா இருக்கும். இப்போ நூடுல்ஸ் போட்டலாம். வேக வச்சு வலிச்சு வச்சுருக்க தண்ணி எப்பயும் செய்வதை விட நீ கொஞ்சம் அதிகமாக செஞ்சிருக்கேன். பாப்பா அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்த்து கொடுத்தா நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என் ஸ்கூல் பாக்ஸில் கொடுவாங்க. அதனால கொஞ்சம் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் நல்லா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னா இதில் செஞ்சுட்டு போட்டு பாருங்க. ஹாய், எங்க அம்மா செஞ்ச நூடுல்ஸ் இப்போ நாங்க சாப்பிட போறோம். அம்மா அங்க வச்சு நான் சாப்பிட போறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் முட்டை சாப்பிட போறேன். சூப்பரா இருக்கு. சாமா எப்படி இருக்குன்னு சொல்ல. நூடுல்ஸா உனக்கு முட்டை பிடிக்கும் எனக்கு தெரியும். நூடுல்ஸை நூடுல்ஸை சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதே மாதிரி ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.